கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நான் தியானம் யாக்கோபு 2வது அதிகாரத்தில் உள்ள வாசித்து நம்ம அதை தியானம் பண்ணுகிறோம். நீங்கள் நேற்று பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. நேற்று வீடியோவில் யாக்கோபு 1வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் தியானம் பண்ணணும். உண்மையில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். அது தேவனுடைய விருப்பம். அதுதான் நம்ம செய்யணும். ஏதோ சும்மா வாசித்துட்டு போகிறது இல்லைப்பா, தியானிக்கணும். அப்போ எனக்கு தியானம் தெரியாது, எப்படி தியானிக்கிறது? வீடியோவை பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். தியானம் என்பது என்ன? இந்த வீடியோவை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஆண்டவர் விசுவாசத்தை குறித்தும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை குறித்தும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், விசுவாசத்தில் இருக்கிறோமா, நம்மிடத்தில் அந்த விசுவாசத்துக்குரிய பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரியை இருக்கிறதா? இன்றைக்கு தேவன் முதல் அதிகாரத்தில் விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் பொறுமை அவசியம். அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை, நீடிய பொறுமைன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 2வதுல விசுவாசிக்கிறோம், கிரியையோடு அதற்கு கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்ற தலைப்பில் என்று யாக்கோபு கூறுகிறார். இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தயவு பண்ணி இதை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வீடியோ இல்லை, அந்த நடுவில் லிங்க் வருதுல்ல, அந்த பெரிய வீடியோ, அதை ஷேர் பண்ணுங்கள். தியானம் அதில் தான் இருக்குது. இது உங்களுக்கு நான் இதில் அதை சொல்கிறேன், அவ்வளோதான். அதில் பாருங்கள், வீடியோவை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஒரு விசுவாசியாய் தேவனுடைய வருகையில் அவர் முன்னத்தில் நாம் நிற்கும்படியாக, அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் கடந்து போகும்படியாய், நாம் மரித்தாலும் தேவனோடு எழுந்து அவருடைய பிள்ளையாய் மாறும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அதுக்கு இந்த வீடியோவும் முக்கியம். தியானம் பண்ண தெரியலன்றவங்க பாருங்கள், தெரிகிறவங்களும் பாருங்கள். உங்களோட தியானம் எப்படி இருக்குது, என்னோட ஆவியானவர் எனக்கு கொடுத்த தியானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவில் நீங்கள் நாம் பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.